Praise the Lord, praise the Lord, praise the Lord. சோத்திரம் சோத்திரம். அன்பு கோருவேன் என்னும் அதிகமா ஆராதிப்பேன் என்னும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கோருவேன் ஆராதிப்பேன் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்ததாமே நமக்கு சத்தியங்களை வெளிப்படுத்தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Praise the Lord, ஸ்தோத்திரம் praise the Lord, ஸ்தோத்திரம் praise the Lord, ஸ்தோத்திரம் praise the ஸ்தோத்திரம் Lord, ஸ்தோத்திரம் praise the ஸ்தோத்திரம் Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த காலை வேளையிலே பிரியமானவர்களே, தர்சூஸ் பட்டணத்தை குறித்து பேசும்படியாக நான் ஆசிக்கிறேன். In this morning time, beloved, I want to speak about the city of Tarshish. ஏசாயா The book of Isaiah, 23 அதிகாரம் chapter 23, 10 வசனத்தை நாம் படிப்போம். verse 10. தர்ஷீஷின் குமாரத்தியே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இங்கே தர்ஷீஷின் குமாரத்தி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Beloved, here we see the daughter of Tarshish. வேதத்திலே பலவிதமான குமாரத்திகளை குறித்து நாம் படிக்கிறோம். In scripture, we read about many daughters. எகிப்தின் குமாரத்தி, Daughter of Egypt, பாபிலோனின் குமாரத்தி, daughter of Babylon, சியோனின் குமாரத்தி, daughter of Zion. இப்படி பலவிதமான குமாரத்திகளை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். In the same way, we read about many daughters. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறதான வேளையிலே தர்ஷீஷின் குமாரத்தி என்று சொல்லப்பட்டுள்ளது. Nevertheless, here it is mentioned about the daughter of Tarshish. உனக்கு அணை இல்லை. There is not having anything. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்போ இந்த தர்ஷீஷின் குமாரத்திக்கு அணை இல்லை. There is no more strength for the daughter of Tarshish. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை எல்லா தேசத்திலே நாம் அறிவித்தால் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. Beloved, if we proclaim these words in all cities, they cannot understand. ஏனென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதே குமரி மாவட்டத்திலும் பேச்சிப்பாறை மேல் பகுதியிலே நாம் பார்க்கிறதான வேளையிலே அங்கே அப்பர் கோதையார் டேம் இருக்கிறது. Reason is that in the same Kanyakumari district in Pechipare, in the place above we can see Upper Kodayar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பர் கோதையார் டேம் இருக்கிறது. There is Upper Kodayar Dam. கோதையார் டேம் இருக்கிறது. There is Kodayar Dam. சிற்றார் டேம் இருக்கிறது. Sichar Dam. பேச்சிப்பாறை டேம் இருக்கிறது. Pechipare Dam is available. பெருஞ்சாணி டேம் இருக்கிறது. Perenjani Dam is available. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி பலவிதமான டேம் காணப்படுகிறது. In the same way, many dams are there. இந்த டேமுக்கு அணை இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள். Think that if the river does not have any dam, how it will ஆனால் be. இந்த தர்ஷீஷின் குமாரத்தை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? But what the Spirit of the Lord says concerning the daughter of Tarshish, உனக்கு அணை இல்லை. there you do not have strength. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த குமரி மாவட்டத்தை செழிப்பாக்க கூடியது இந்த டேம் தான்.
And these dams are the one which make more flourish the Kanyakumari district. அதுவும் அல்லாமல் 3000 குளத்துக்கு மேலே குளங்கள் காணப்படுகிறதாக ஒரு மழை காலத்திலே பேப்பர்ல எல்லாம் போடப்பட்டிருந்தது. And in papers also it is published. Moreover, in our district 3000 ponds are available. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் பிரியமானவர்களே, இந்த டேம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. That's why since dams are available we have more secure. வெயில் சமயத்தில் என்ன செய்கிறார்கள், அந்த டேமை தண்ணீர் திறந்து விடுகிறார்கள். During hot summer they are opening the dams. சில வேளையில பாத்தீங்கன்னா அந்த டேம் எல்லாம் ஃபுல் ஆகி விடுகிறது. Some occasions the dams are full. பேச்சிப்பாறை டேம் எல்லாம் சில வேளையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஆகி மறுகால் திறக்கப்படுகிறது. And Pechapara dam it becomes full and another passage has been opened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே தர்ஷின் குமாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, here we read about the daughter of Darshish. உனக்கு அணை இல்லை. And you have no dam. அணை இல்லை என்று சொன்னால் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்றுதான் அர்த்தம். If there is no dam there is no security, that's the meaning. இன்றைக்கு அநேகருடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது, today if we see the lives of many people, எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத ஒரு ஜீவியத்தை செய்து வருகிறார்கள். they are doing a life without any security. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ அணை கண்டிப்பாக போடப்பட்டிருக்க வேண்டும். And dams must be constructed. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why beloved, அணை இல்லாத ஒரு ஜீவியம் என்று சொல்லும் பொழுது, when we say a life without dam, இன்னொரு பக்கத்தில் on the other side, இந்த தர்ஷின் குமாரத்தி என்று சொன்னால், when we say the daughter of Darshish, சொந்த வழி என்றுதான் அதனுடைய அர்த்தம். the meaning of that is own way. நாம் பிரியமானவர்களே, நம்முடைய சொந்த வழியிலே நாம் நடக்கலாம். We may walk in our own way. ஏசாயா 55 அதிகாரம் 7 8 என்ன படிக்கிறோம்? In the book of Isaiah chapter 55 verse 6 and 7, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, your thoughts are not my thoughts. உன்னுடைய வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord God says your ways are not my ways. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் உங்களுடைய சொந்த வழியிலே நீங்கள் நடந்திருக்கலாம். For many long years you might have walked in your own way. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வழியிலே நடக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். But in this morning time God calls you to walk in his way. நீங்கள் போகிறதான அந்த வழியிலே இளைப்பாறுதல் காணப்படுகிறதா? In the way which you are proceeding, does it have rest? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எரேமியா 6:16 நாம் படிக்கும் பொழுது, 6:16 of Nehemiah, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். thus saith the Lord, stand ye in the ways and see and ask for the old paths where is a good way, and walk therein, and ye shall find rest for your souls. இந்த யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நினிவே பட்டணத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் செய்யும்படியாக சொன்னபோது, concerning Jonah, when we read, when God asked him to go to Nineveh to give a message, அவர் தர்ஷீசுக்கு போனதாக நம்ம பார்க்கிறோம். we see he went to Tarshish. அதுதான் அவர் தெரிந்து கொண்டதான சொந்த வழி. It is the way that he had chosen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே போல லோத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, In the same way when we see about அவனும் Lot, கூட சொந்த வழியிலே நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். even he too he walked in his own way, அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி thinking that he should keep his own தேவன் family. அவர்களை எச்சரிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். And God is warning இந்த them, சமபூமியிலே நில்லாதே, don't stand in the plain land, பின்னிட்டு பாராதே, don't turn back, மலைக்கு ஓடிப்போ, run to the mountain. மலைக்கு ஓடி போக என்னால முடியாது என்று சொன்னான். He replied, it is impossible for me to run to the இப்பொழுது mountain. அவன் சொந்த வழியை தெரிந்து கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். We see that now he had chosen his own இந்த path. லோத்து சொல்லுகிறான், The Lord says, அதோ அந்த சோவார் இருக்கிறதே, lo, that place Zoar is there. அந்த சோவாருக்கு நான் போய் தப்பித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னான். Let me go to Zoar and escape. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராக, Nevertheless, God filled with mercy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், Praise the Lord. இரக்கம் பாராட்டினார். So he showed mercy. ஆனாலும் பிரியமானவர்களே, But beloved, சபிக்கப்பட்டதான மோவாபின் சந்ததியார் இந்த உலகத்திலே காணப்பட்டார்கள். there are cursed generations of Moabites in this world. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால உங்க சொந்த வழியிலே நீங்கள்
போய்க் கொண்டிருந்தால், if you may be going in your own way, நீங்கள் கோணலான வழியிலே போய்க் கொண்டிருந்தால், if you are proceeding in the crooked way, ஒருபோது நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. at any time you cannot enter into the kingdom of God. உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க காரணம் என்ன? What is the reason you are facing many problems in your life? நீங்கள் சொந்த வழியிலே தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். You are walking in your own way. தர்சிஸ் என்று சொன்னால் சொந்த வழி என்றுதான் அதனுடைய அர்த்தம். Darshish means own way, that's the meaning. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனை பேர் நீங்கள் சொந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are going in your own way? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த யோனாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, concerning Jonah, when we read, அவர் எங்கே இருந்து புறப்பட்டார்? from where did he start his journey? யோனாவின் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்திலே படிக்கும் பொழுது, the book of Jonah chapter 1 verse 3, when we read, அவர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே தான் காணப்பட்டிருந்தார். he was found in the presence of God. அந்த மனுஷன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருந்து, from the presence of God, that man, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். he had to pay for the perishable souls in this world. ஆனால் அந்த மனுஷனோ but that man, தேவ சமூகத்தை விட்டு போனதாக நம்ம பார்க்கிறோம். we see he left from the presence of God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. யார் யாரெல்லாம் தேவ சமூகத்தை விட்டார்களோ, whosoever had forsaken the presence of அவருடைய God, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. in their life there is no satisfaction, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. there is no peace in the life. ஏதேன் தோட்டத்திலே கூட நம்ம பார்க்கும் பொழுது, when we see even in the Garden of Eden, மனிதன் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு அவன் விலகினான். man left the presence of God. அதே போல காயினும் கூட in the same way Cain, அவருடைய சன்னிதை விட்டு விலகி fleeing from the presence, அவன் அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். he became a wanderer. அதிகமாக தேவ சமூகத்தை வாஞ்சித்தவர் தாவீது தான். David is the one who wanted more the presence of God. தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? David the king says, where I will go from your presence? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். he says, don't reject me from your presence. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. there is perfection of joy in your presence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 4 நாட்களும் சில ஜனங்கள் இங்கேயே தங்கி அவருடைய சமூகத்தை அனுபவித்தார்கள். even in these 4 days the people are staying here and enjoy his presence. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. eternal joy in his presence. பரிபூர்ண படிங்க 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 14:13 of Psalms. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தில் ஒரு ராஜா சொல்லுகிறார், நித்திய பேரின்பம் உண்டு. and the king says in his presence there is eternal joy. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் இருந்து for hours being seated in his presence, தேவ சமூகத்தை ஜனங்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். people are enjoying his presence. அவர் சமூகமன் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனிதன் போனான் என்று சொன்னார், if we say a man left from the presence of God, அவருடைய வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. in his life there will be no satisfaction. அவன் பலவிதமான சோதனைகளை கடந்து செல்லக்கூடியவனாய் காணப்படுவான். he is the one passing through many temptations. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே தேவன் நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னபோது, here when our God asked him to go to the city of Nineveh, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord, இந்த யோனா this Jonah, அவர் தர்சீசுக்கு போனதாக நம்ம பார்க்கிறோம். we read that he went to
Tarshish. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ சமூகத்திலே இருந்தாலும் கூட Even though he was in the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர் தர்ஷீசுக்கு போக வேண்டும் என்றதான ஒரு ஆசை அவர் இருதயத்திலே காணப்பட்டது. In his heart he had a desire to go to the city of Tarshish. காரணம் என்னவென்றால் What is the reason? 1 ராஜாக்களின் புஸ்தகம் First Kings 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது 10:22 when we read, இந்த தர்ஷீசின் கப்பலானது the ships of Tarshish 3 வருடத்துக்கு ஒரு முறை once in 3 years. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்போ இவர் தேவ சமூகத்திலே இருக்கிறார். He is in the presence of God. ஆனாலும் பாருங்கள், But see, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, எப்படியாவது கப்பல்ல ஏற வேண்டும். however to board in that ship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கப்பல்ல ஏறுவது மட்டுமல்ல, Not only boarding in that ship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கப்பல்ல பாருங்கள், அங்கே யானை தந்தம் வரும். See, in that ship there is the ivory of elephant. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொன் வெள்ளி குரங்கு மயில் இவைகள் எல்லாம் அந்த கப்பல்ல வரும். Gold, silver, apes and peacocks will come on that ship. இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்றுதான் இவருக்குள்ள ஒரு பெரிய ஆசை. He had a great desire to see such things. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கும் கூட பாருங்க, தேவ ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மற்ற உலக ஜனங்களை போல டூர் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Even today the children of God, like other people, they want to go for tour. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏன் அதற்கு பதிலாக உபவாசம் எடுத்து ஜெபிக்கலாமே. Why instead that they can take fast and pray. மற்ற உலக ஜனங்களுக்கு தான் அவங்களுக்கு சமாதானம் இல்லை. Like other worldly people, they do not have peace. உலக ஜனங்களுக்கு தான் நிம்மதி இல்லை. Worldly people, they do not have satisfaction. ஆகையால் தான் இந்த உலக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, That's why what the worldly people are doing. கொடைக்கானல் போகிறார்கள், They are going to Kodaikanal, டெல்லி போகிறார்கள், going to Delhi. பிறகு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகிறார்கள். Next you see they are going to Kanyakumari. பிறகு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பூவை பார்க்க மூணார் போகிறார்கள். Next they go to Mona to see the flower of Kurunji. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதன் மூலமாக பெரிய ஆபத்துகள் உண்டு. By this they have to face great dangers. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக, Little years ago, இதே மார்த்தாண்ட சபையிலே பிரியமானவர்களே 4.5 வருடம் நான் ஊழியம் செய்தேன். in the same church Marthandam beloved, I served the Lord for 4.5 years. ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது பிரதர் ஜான் என்பவர் சண்டே கிளாஸ் டீச்சராக அவர் நம்முடைய ஊழியத்திலே பணியாற்றினார். During that time brother John was serving in the Sunday school ministry. அதுவுமல்லாமல் அவர் கேரளாவிலே பிரியமானவர்களே ஸ்கூல் டீச்சராகவும் வேலை செய்தார். Not only that, he was working in Kerala as a school teacher. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு நாள் பிரியமானவர்களே இந்த பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு போக வேண்டும். One day all these children should be called. கேரளாவிலே தேக்கடி என்றதான இடத்திற்கு இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படியாக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். He was appointed to make all the children to go to Thekadi. அவர் நல்ல ஜெபிக்கிறதான மனுஷன், ஒரு ஆவிக்குரியதான ஒரு மனுஷன், எல்லா விதத்திலும் ஒரு உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். He was a man of prayer. He was a spiritual man. He was found to be faithful in all matters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் பிரியமானவர்களே, That's why beloved, திடீரென்று இவருக்கு ஒரு ஏவுதல் உண்டாயி, instantly he was urged by the Lord. திடீரென்று நான் வருவதில்லை, I will not go to that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு என்ன செய்யணும், அந்த தேக்கடி பகுதியில அதாவது போட் இருக்கும். போட் in the place of Thekadi there will be boat. He had to accompany the children. சொன்னால் அதாவது டபுள் டக்கர் போட், double decker boat will be available. மேலேயும் உட்காரலாம் கீழேயும் உட்காரலாம். You can be seated in the top and also at bottom. அந்த தேக்கடி பகுதியில போனவங்களுக்கு தெரியும். And those who went to Thekadi, it will be known to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ யானை, சிங்கம், புலி, கரடி எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஓரத்துல வரும். Elephant, lion, tiger, all will be coming at the sides. ஒரு 44 பேர், 44 people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இவங்க அந்த போட் போய் கொண்டே இருக்கிறது. And the boat was proceeding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பாத்தீங்கன்னா இந்த மிருகங்கள் எல்லாம் ஓரத்திலேயே
வந்த வேலையில இவங்க எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பக்கம் வந்து எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த போட்டு கவிழ்ந்து பிரியமானவர்களே 44 பேர் செத்து போனாங்க. Later, the animals were at the sides of the road, and the people in the boat, they came on one side to see that they were enjoying the sight. At the same time, the ship capsized and 44 dead at the பாருங்கள், place. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார். See how God protected the child of God. திடீரென்று ஆவியானவர் சொன்னார், நீ போக வேண்டாம். Immediately, the Spirit of God advised him not to go. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. போக வேண்டாம் என்று சொன்னபோது அவர் போகவில்லை. அதற்கு பதிலாக வேற ஆள் நியமிக்கப்பட்டிருந்தார். In the time when he was advised not to go, he never went. அவர் பாதுகாக்கப்பட்டதாக பிரியமானவர்களே அந்த வாரத்திலே அவர் சாட்சி பகிர்ந்து கொண்டார். He was saved in that week. He gave a testimony. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதே போல சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையிலே நடந்த ஒரு சம்பவம். In the same way, some years ago, an incident took place in Chennai. கெல்லிஸ்ல பாஸ்டர் சாமுவேல் பி. சாமுவேல் என்றதான ஒரு பாஸ்டர் இருந்தார். There was a pastor named P. Samuel in Hellis. அப்பொழுது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பிள்ளைகள் எல்லாரும் அவர்களை, அதாவது அந்த நாட்டில் என்ன செய்வாங்கன்னா எல்லாரும் டூர் போவார்கள். In those days, all will go to tour, even the children of Sunday class அப்பொழுது teachers. அந்த பாஸ்டரிடத்துல கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்னார். When they asked permission to the pastor, he refused it. இவர்கள் எல்லாரும் அந்த பழவேற்காட்டுக்கு போக வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். All decided to go to that Palaverkadu. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் என்ன? What is the incident took place? இவர்கள் எல்லாரும் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், பிறகு மாணவ மாணவிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படகிலே போனார்கள். All the Sunday class teachers, boys and girls, they went to that place for tour. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதே போலதான் இவர்கள் போகிற வேளையிலே In the same way when they were proceeding, பழவேற்காட்டு பகுதியிலே in the place of Palaverkadu, ஆறும் கடலும் சந்திக்கிற இடம். it is the meeting place of river and sea. அங்க இந்த அலைகள் எல்லாம் உண்டான போது When the waves were there, பயந்து எல்லாரும் ஒரு பகுதியில வந்த போது அந்த போட் அப்படியே கவிழ்ந்து விட்டது. all feared. When they come to one side of the boat capsized. அப்படி கவிழ்ந்ததான வேளையிலே In the time when it capsized, 27 பேர் மரித்து போனார்கள். 27 people got died. சென்னையில இருந்து எனக்கு அங்க உள்ள நியூஸ் பேப்பரை ஒருத்தர் கொண்டு வந்து காண்பித்தார். And from Chennai, one brought the newspaper and showed it to me. அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அதிகமான படங்கள் தான் காணப்பட்டிருந்தது. And in that newspaper, more pictures were found. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால 10 ஆசிரியர்கள், 10 teachers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 17 மாணவிகள் செத்து போனார்கள். 17 girls they died. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. Due to disobedience. அதுதான் அணையில்லாத ஜீவியம். That is the life without control. நாம் எல்லாம் இந்த சத்தியத்துல வந்ததுனால தான் பிரியமானவர்களே நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது. Since we have come in this truth, we are being controlled. இங்க இருக்கிறதான இந்த ஊழியர்கள் வீட்டிலே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் இப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்காது. And the servants of God, if they are found at homes, they will not have any security. நீங்களும் கூட எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகிறோம். You too, how you have to be kept safe, we are instructing you. உங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். For you also we are praying. அதனாலதான் நீங்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறீர்கள். That's why you are all saved. இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பது, Today I am alive means, பிரியமானவர்களே, முழு உலகத்திலும் என்னுடைய பெயர் சொல்லி பிரியமானவர்களே அங்கே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். beloved, throughout the world they are uttering my name, they are praising and praying for me. அதே போல நான் வியாதியா இருந்ததான வேளையிலே In the same way when I am sick, சிலர் எல்லாம் வந்து என்னை திருச்சியிலே பார்த்தார்கள். some came to Trichy and saw me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநேகர் எனக்காக ஜெபித்தார்கள். Many here prayed for me. ஜெபித்த அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I express my gratitude for all the ones who have prayed. அதே போல இந்த உபவாச ஜெபத்துல எல்லாம் கூட எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள். In the same way, in the fasting prayers they have prayed. எனக்கு அதிகமான இரும்பலாய் காணப்பட்டது. More I am suffering from cough. ஆனால் அந்த இரும்பல் எல்லாம் எங்கே போனது என்று தெரியவில்லை. I did not know where the cough went. எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புத விடுதலை கொடுக்கிறார். On hearing the praise of everyone, God gave me deliverance. ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நம்மை பாதுகாக்கிறார். God is keeping us. குமாரனாகிய இயேசு நம்மை பாதுகாக்கிறார். His son Jesus is keeping us. பரிசுத்த
பரிசுத்தவான்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். Saints are keeping us. தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். The angels are keeping us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பரிசுத்தவான்கள் எப்படி உங்களை பாதுகாக்கிறார்கள்? How saints are keeping you? பெங்களூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை நான் அறிவிக்க வாஞ்சிக்கிறேன். I want to say an incident which took place at Bangalore. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ அங்கே உள்ளதான சென்டர் பாஸ்டர் The center pastor from there, அந்த விசுவாசியுடைய லிஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கிறார். on seeing the list of the believers, அப்போ அவர் விசாரிச்சிருக்கிறார். he inquired, இந்த பேர் இருக்கிறவங்க சபைக்கு வருகிறார்களா? the name is here, are they coming to the church? சிலர்லாம் சபைக்கு வருவதில்லை, ஏன் அவர்கள் வருவதில்லை, எதற்காக நம்ம சும்மா அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அவங்க பேரெல்லாம் அடிப்போம் என்று சிலருடைய பேரெல்லாம் அடிக்க சொன்னார். And such people are not coming to the faith home. Why we have to pray and praise for them? He asked some names to be strike off from that list. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு சில பெயர்லாம் அடிக்கப்பட்டது. Some names have been stricken off. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு விசுவாசியுடைய பெயர் அடிக்கப்பட்ட உடனே When the name of a believer has been struck, பிரியமானவர்களே, பிசாசு நேரா அந்த விசுவாசி வீட்டுக்கு போயிருக்கிறான். beloved, the devil directly went to the believer's house. ஒவ்வொரு நாளும் நைட்ல தூங்க முடியறதில்ல. இந்த பிசாசு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தது. During the night of each and every day, he is unable to sleep because of the இந்த ஆளுக்கும் இந்த விசுவாசிக்கும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். The believer cannot unable to trace the problem. பிசாசே சொன்னது, Even the devil told, சபையில உன்னுடைய பெயரை அடித்து விட்டார்கள் தெரியுமா? your name is being blotted out from the church, do you know? சபையில உன்னுடைய பெயர் இல்ல, அதை அடிச்சதுனால தான் நான் வந்தேன். Since your name is stricken off from the church, I have come here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பாருங்க, இதுல இருந்து நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் முழங்கால்ல இருந்து ஸ்தோத்திரம் பண்றதுனால சத்துரு உங்களை தொட முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. By this you clearly understand, since we are on knees and praying for you, the adversary cannot touch you. There is a great protection for us. ஆனா உங்களுடைய பெயர் அடிக்கப்பட்டு விட்டால், But your name is struck, ஜீவ புத்தகத்தில் இங்கிருக்கப்பட்டோம். it will be blotted out in the book of life. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் படிக்கிறோம். In the book of Revelations, ஜீவ புத்தகத்திலே பெயர் whosoever ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால சபையிலே உங்களுடைய பெயர் அடிக்கப்பட்டு போகாதபடிக்கு, That's why in order your name should not be removed from the church. ஒவ்வொருவரும் நீங்கள் சபையிலே நிலைத்திருக்க வேண்டும். Each and everyone should remain in the church. ஒரு அணையில்லாத ஜீவியத்தை நீங்கள் செய்யாதீர்கள். Don't do a life without dam. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. டேம்க்கெல்லாம் அணை இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. If there is no dam for river, எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். imagine how it would be. அந்த பேச்சுப்பாறை டேமை போய் பாருங்க. Look the Pechapara dam. எவ்வளவு ஞானமாக அந்த நாட்கள்ல ஒரு வெள்ளக்கார துரை, How wisely the white British man, எத்தனையோ ஏக்கர்ல உள்ளதான மழை பெய்கிறதான தண்ணீர் எல்லாம் ஒரே இடத்துக்கு வரும்படியாக, in order to get stagnant of water in one place, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, நேரே ஒரு கட்டு போட்டு வைத்திருக்கிறார். and he created a cross across it. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த மனுஷன் அங்கேயே செத்து போயிட்டார். That man died in that place. அதனாலதான் அங்கே அவருடைய கல்லறையும் கூட அங்க காணப்படுகிறது. There also his graveyard is found. எந்த வருஷத்துல டேம் கட்டப்பட்டது? In what year the dam was constructed? எந்த வருஷத்துல அவர் மரித்து போனார்? In this year he has died. எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. All were engraved on it. அதனாலதான் தர்ஷீசின் குமாரத்தியே, That's the O daughter of Tarshish, உனக்கு அணை இல்லை. there is no dam for you. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சிலருக்கு என்ன அணை இல்லாத ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். Some are doing a life without dam. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. There are ways which please man. அதனுடைய வழியோ மரண வழிகள். The end that is of the ways of death. அநேகர் மரண வழியில போய் கொண்டிருக்கிறார்கள். Today many are traveling in the ways of death. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமான தேவ ஜனமே, Beloved children of God, நீ எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறாய்? in what way are you proceeding? எரேமியா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 21:8 of Jeremiah. இரண்டு வழிகள் மனிதனுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. Two ways are kept before man. ஒன்று மரண வழி, One is the way of death.
மற்றொன்று ஜீவ வழி. Another one is way of life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். You imagine for a while in what way are you proceeding. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால அநேகர் தங்கள் சொந்த வழியிலே போறது நிமித்தமாக Since many are going in their own way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது பாருங்கள், தேவ சமூகத்தில் இருந்தா இந்த மனுஷன் யோனா புறப்பட்டு போனார். This man Jonah, he left from the presence of God. புறப்பட்டு போன உடனே கர்த்தர் பெருங்காற்றை கட்டளையிட்டார். When he proceeded, God sent a strong wind in the place. கப்பல் எல்லாம் உடையத்தக்கதாக பயங்கரமான பெருங்காற்று உண்டானது. There was a great wind so that ships may broken. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுவுமல்லாமல் இவர் கப்பலிலே போய் அடித்தட்டிலே படுத்துக்கொண்டார். Not only he is sleeping in the bottom of the ship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலக மனுஷர் வந்து சொல்றாங்க, The worldly people are saying, சுவாமி ஒருவேளை நினைந்தருளுவார். perhaps the Lord will remind us. நீ வேண்டிக்கொள். You pray. ஆனால் அப்பொழுது கூட பாருங்க, ஜெபமே கிடையாது அவருக்கு. Even in the time also he is not praying. ரட்சிக்கப்படாத உலக மனுஷன் வந்து சொல்ற வேளையில கூட ஜெபிக்கவே இல்லை. Unsaved worldly people say also he is not praying. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால், When you read the book of Jonah chapter 1, அங்கே யோனா ஜெபித்ததாகவே இல்லை. here we can't see Jonah had prayed. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, But when we read chapter 2, என்னுடைய நெருக்கத்திலே தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன். in my affliction I cried to the கர்த்தருக்கு Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த யோனாவை சரிப்படுத்தும்படியாக In order to make set right Jonah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனும் கூட அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். God prepared a fish for Jonah. இந்த மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. See how much boldness the யார் நிமித்தமாக இந்த கொந்தளிப்பு உண்டானது? to whom the rages were made. சீட்டு போடுவோம் என்று சீட்டு போட்ட வேளையிலே, In the time when they cast lots, இந்த யோனா பேருக்கு சீட்டு விழுந்ததாக நம்ம பார்க்கிறோம். we see that in the name of Jonah the lots கர்த்தருக்கு fall. ஸ்தோத்திரம். Praise the Lord. தைரியமாக சொல்லுகிறார். Boldly he says, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். you throw me in the sea, அப்பொழுது அமைதல் உண்டாகும். then there will be அதே calmness. போல இந்த யோனாவை தூக்கி கடல்ல போட்டார்கள். In the same way Jonah was thrown into sea. ஆனா தேவன் என்ன செய்தார்? But what God did, இந்த யோனா மேல வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக by the mercy he kept on அந்த Jonah. மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். God commanded the fish. இப்படி பாஸ்டர் யோனா என்பவர் வருவார். In the same way Pastor Jonah will come, அவரை நீ ஜீரணம் பண்ணிடக்கூடாது. and you should not digest him. அவரை பத்திரமாக உன்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ வைத்திருக்க வேண்டும். Safely you should keep him in your belly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மீனுடைய வயிறு எப்படி இருந்ததா? பாதாளம் போல இருந்ததுன்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். And the second chapter he says the stomach of the fish is like the grave. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 3 நாள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே காணப்பட்டார். For 3 days he was in the belly of the ship. அந்த வயிற்றுக்குள்ள என்ன, மீன் வயிற்றுக்குள்ள நாற்று அடிக்கும், அதுக்குள்ள கிடந்தாரு. And in the belly of the fish there will be stinking smell. He was there. சொன்னபோது ஜெபிக்கவில்லை. Already when he was told he never prayed. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா, Nevertheless when he watched, அவர் நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதா சொல்றார். in his affliction he cried unto the Lord, he confessed. 2ஆம் அதிகாரம் 1 படிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரூற்றம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது எங்கே ஜெபிக்கிறார்? Now from where he is praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா விண்ணப்பம் பண்றாரு. From the belly of the fish he is praying. இன்றைக்கு அநேகர் அப்படிதான். Today many are like that. ஒழுங்கா காலையில எழும்பி குடும்ப ஜெபம் செய்ய மாட்டாங்க. In the morning time they are not doing family prayer, they will never do. இரவு வேளையில எல்லாம் குடும்பமாக இருந்து குடும்ப ஜெபம் செய்ய மாட்டார்கள். During night as a family you have to do family prayer, they will never do. குடும்பங்கள்ல பிரச்சனை மேல பிரச்சனை உண்டான பிறகு, after facing problems upon problems in family, யாரை பார்த்தாலும் பிச்சை எடுப்பார்கள். whomsoever they see they will beg. தயவு செய்து என் குடும்பத்துக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க.
Please pray for my family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தயவு செய்து எனக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray for myself. ஆனா இவங்க ஒருபோது ஜெபிக்கவே மாட்டார்கள். But they will not pray for themselves. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. காலத்துல ரொம்ப நல்லா ஜெபித்த தேவ ஜனங்கள் Once the children of God used to pray well. இப்பொழுது ஜெபிக்க முடியலன்னு தான் அநேகருடைய வாயில சொல்றாங்க. Now by their mouth they are confessing they are unable to pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. காரணம் என்ன? What is the reason? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்றைக்கு நீ செல்போன்ல கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தாயோ, in the day when you start to play games, என்றைக்கு நீ டிவில ப்ரோகிராம் பார்க்க ஆரம்பித்தாயோ, in the day when you start to watch programs in television, அன்றைக்கே உன்னுடைய ஜெப ஆவி விண்ணப்பத்தின் ஆவி உன்னை விட்டு போய்விட்டது. from the day the spirit of prayer, spirit of supplication has been removed from you. உன்னுடைய வீட்டுக்குள்ள 33 கோடி தேவர்கள் பிசாசுகள் தான் வருகிறது. In your homes 33 crores of goddesses are coming. உன்னுடைய வீட்ல இது போல ஒரு டிவி வச்சிருந்தா, in your homes if you have a TV like this, யோசிச்சு பாருங்க, imagine எல்லா பிசாசுகளும் அந்த பெட்டிக்குள்ள வருது. all devils are coming inside that box. உலகத்தில் இருக்கதான எல்லா விபசாரக்காரர்கள், வேசி கள்ளர்கள், துன்மார்க்கர், பாவிகள் எல்லாரும் அந்த பெட்டியில வந்துட்டு போறாங்க. all the adulterers, all the fornicators, all the sinners, all the doers of iniquity are entering inside. அப்போ உன்னுடைய வீட்டிலே தேவன் வாசம் பண்ணுவதில்லை. in your home God is not dwelling. தேவ தூதர்களுடைய வீட்டுக்கு வருவதில்லை. the angels of God will never come to your home. மரியாளுடைய வீட்டுக்கு தேவ தூதர்கள் வந்தார்கள். in the home of Mary angels of God came. இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு தேவ தூதர்கள் வருகிறார்களா? today angels of God are attending your home. அந்த கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். and Cornelius he was a man of prayer. அந்த கொர்நேலியு வீட்டு கூட பாருங்கள், அவர் தரிசனத்துல ஒரு வெள்ளங்கி தரித்த ஒரு மனுஷனை அவர் காண்கிறார். but while he was praying in the house of Cornelius he saw a man. நீங்க யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்க வீட்டுக்கு தேவதூதன் வருவான். and whosoever praying the angel of God will come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. தேவதூதன் வந்து அந்த வீட்டில மரியாளை பார்த்து என்ன சொன்னான்? when angel of God appeared unto Mary, what does he tell? கிருபை பெற்றவளே வாழ்க, hail, you have received grace, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், you are blessed among women, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், let God be with you. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்தீரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே. கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்தீரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே, மலைகள் விலகிய போய்விட்டோ, மன்னவராகிய உம் கிருபை, மலைகள் விலகிய போய்விட்டோ, மன்னவராகிய உம் கிருபை, கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்தீரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே, கிருபை பெற்றாயே நீ வாழ்க என்றுரைத்தீரே, நம்பி வந்தேன் உந்தன் கிருபையால் சூழ்ந்திரே, மலைகள் விலகிய போய்விட்டோ, மன்னவராகிய உம் கிருபை, மலைகள் விலகிய போய்விட்டோ, மன்னவராகிய உம் கிருபை, மலைகள் விலகிய போய்விட்டோ, மன்னவராகிய உம் கிருபை. அல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய வீடு ஒரு பெத்தேலாய் காணப்படுகிறதா? Are your house found to be Bethel? தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமான ஸ்தலமாய் காணப்படுகிறதா? Is it be the place angels of God are descending and இல்லாவிட்டா ascending? உன்னுடைய வீடு ஒரு பிசாசின் குடியிருப்பாய் காணப்படுகிறதா? Otherwise your house is found to be the habitation of devil. அதனால இப்படிப்பட்ட பிரேத பெட்டி உன் வீட்டுல இருந்தா தூக்கி வீசு. That's why if you have such coffin box, throw it away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசமான படங்களை எல்லாம் செல்போன்ல வைத்திருந்தா அதை delete பண்ணு. If you keep the filthy pictures in your mobile, please delete it. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த அதுக்கு பேரு நான் வச்சிருக்கேன், என்ன பெட்டி? மையப்பெட்டி. And the coffin box. சவப்பெட்டி. Coffin box. இந்த சவப்பெட்டி உன் வீட்டுல இருந்தா, if you have the coffin box in your house, நீயும் ஒரு டெட் பாடியை போல தான் வீட்டுல இருப்பாய். you will be as a dead body in your home. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். Those who are dead and remain in silence will never praise God. ஒரு காலத்தில்
உங்களுடைய வீடு ஒரு ஜெப வீடாய் காணப்பட்டது. Once your house is found to be a house of உங்களுடைய prayer. வீட்டிலே ஜெப சத்தம் கேட்கப்பட்டது. In your house the voice of prayer is heard. யோபு 15:4 படிக்கும் பொழுது In Job 15:4 when we read, யோபுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், the friends of Job says, நீர் ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். you decrease the time of prayer. ஒரு காலத்துல எப்ப பாரு ஜெபம் ஜெபம் ஜெபம்னு ஜெபிச்சிட்டு இருந்த மனுஷன் Once he is a man of prayer, always used to pray. இப்பொழுது ஜெபிக்கிறதே இல்ல. Now he is not at all praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க இல்லன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க நன்றாக தெரியும். Beloved, your neighbor know how you are praying, how many times you are praying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு வீட்டுல அப்படிதான் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு ஒரு சபையில எல்லா ஆவியில நிரம்பி ஜெபிச்சிட்டு இருக்காங்க. Once in a church they are getting filled with spirit. சிலருக்கெல்லாம் பாருங்க ஜெபம் சொன்னாலே உடனே தூங்கிடுவாங்க. Some when they asked to pray immediately they sleep. அப்படி ஒரு கூட்டத்தை நம்ம எல்லா இதுலயும் பார்க்கிறோம். In all churches we see such group of people. உற்சாகத்தோட வருவார்கள். They will come with all activeness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எந்த ஜெபமா இருந்தாலும் சரி, whatever prayer it may be. இப்ப கூட நீங்க பாருங்க உங்க பக்கத்துல இருந்து தூங்கிட்டே இருப்பாங்க. Even now we watch the people nearby will be sleeping. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சென்னையில ஒரு சபையில பெரிய எழுப்புதல். In Chennai in a church there is a great revival. ஒரு ஆல் நைட் பிரேயர் வச்சிருந்தாங்க. And they have conducted all night service. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாம் ஆவியில நிரம்பி கொண்டிருக்காங்க. All were getting filled in spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ரிப்போர்ட் பண்ணி விட்டான். Then the neighbor reported. போலீஸை அழைத்து கொண்டு வந்து விட்டான். He invited the police. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சார் தூங்கவே முடியறதில்ல சார். Sir, unable to sleep. ஜனங்க பாருங்க நைட் எல்லாம் சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. These people are shouting throughout night. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த போலீஸ்காரர் அப்படியே உள்ள வந்து பார்த்தாரு. The police entered inside and watched. எல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க. All were getting filled in spirit, speaking unknown tongues. ஆனா அதன் மத்தியில But in that midst, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, ஒருத்தன் நல்லா தூங்குறான், கொரட்டை போட்டு தூங்குறான். one was snoring and was sleeping. அந்த பக்கத்து வீட்டுக்காரன போலீஸ்காரர் கூப்பிட்டாருங்க, வாயா. And the police called the neighbor. தூங்க முடியல நீ சொல்றியே. You are saying unable to sleep, unable to sleep. அங்க பாரு அந்த பச்சை சட்டை போட்டவன் பாரு தூங்குறான் பாத்தியா. See the green shirt how he is sleeping. நீ போய் தூங்கு போ. You go and sleep. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது போலதான் இப்ப ஜெபத்துக்கு பதிலா வேணா தூக்கம். In the same way, coming to attend prayer, sleep. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What Jesus Christ told. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, so that ye may escape from the things to come. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, so that ye may stand worthy to stand before the Son of God. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Always be watchful and pray, he said. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்கிறோமா? Therefore are we always watching and praying. ஒரு காலத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட துவக்கத்துல அப்படிப்பட்ட ஜெபஜீவியம் இருந்தது. Once at the early time of our salvation we had such type of prayer. யாக்கோபு அப்படிதான் இரவெல்லாம் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். Even Jacob throughout night he used to pray. ஏசாயா 43 அதிகாரம் 22 வசனம் படிக்கும் பொழுது 43:22 of the book of Isaiah we read. தேவன் என்ன சொல்லுகிறார்? What God said. இப்பொழுது யாக்கோபே, now Jacob, நீ என்னை குறித்து மனசலித்து போய்விட்டாய். and you have denied and went நீ away. என்னை நோக்கி கூப்பிடுவதில்லை. You are not calling unto me. ஒரு காலத்துல இரவெல்லாம் கூப்பிட்ட மனுஷன். Once a man who called throughout night. சிலருக்கு அப்படிதான் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பசி, பட்டினி, எப்ப பாரு ஜெபம். இப்போ வசதி வந்த பிறகு, தொழில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு தேவனை மறந்தார்கள். Some when they are in poverty and suffering, always prayer. But now when luxuriances and conveniences, comforts have come, they have forgotten the prayer. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஜெபத்தினா தியானம் குறைஞ்சிருச்சா பெருகி இருக்குதா? And the time of prayer have increased or decreased. என் ஜீவியத்துல ஜெப ஜீவியம் பெருகி விட்டதுன்னு சொல்றேங்க, அல்லேலூயா சொல்லுங்க. And in your life you are saying the time of prayer have increased, you say hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜெப தியானம் பெருகிருச்சா குறைஞ்சிருச்சா? The time of prayer have increased or decreased. யோசிச்சு பாருங்க. Think for a while. குறைந்து விட்டது இல்லையா? அதான் பாட்டு எப்படி கட்டுறாங்க, ஜெப தினங்கள் என்னிடத்தில் குறைந்து விட்டதே, ஜெபிக்க பலன் இல்லை என்று கதறுகின்றேனே.
think for a while it has decreased, so the time of prayer has decreased, so give me strength to pray. இந்த பாட்டை கட்டினவர்கள் இந்த நாகர்கோயில்ல இருந்து ஊழியம் செய்த ஒரு சகோதரி தான். And a sister who ministered unto the Lord in Nagargoil had composed the song. ஊழியத்திற்கு போனவர்கள் தான். And from Nagargoil she went to that ministry. இப்பொழுது செகந்திராபாத்ல அவங்க ஊழியம் செய்யறாங்க. Now he was serving at Secunderabad. ஒரு நாளும் கைவிடேன், ஒருபோதும் கைவிடேன், சில பாட்டுகள் எல்லாம் அவங்க தான் ஏற்றி இருக்கிறார்கள். And she has composed some songs. At any time I will not forsake you. Praise the Lord. அப்ப இந்த மன்னாதி மன்னவனே என்ற பாட்டு அவங்க தான் கட்டினாங்க. King of Kings, he has composed that song. அவரிடத்துல பேசும்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது. An occasion has come to speak with her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மதுரையிலே நாங்கள் ஆல் நைட் பிரேயர் வைத்திருந்தோம். In Madurai we conducted an all night prayer. நைட் 9 மணிக்கு ஆரம்பமானது. And it started at night. காலையில 6 மணிக்கு தான் அந்த ஜெபம் முடிந்தது. And the meeting wound up at morning 6 a.m. 6000 பேர் வந்திருந்தார்கள். Nearly 6,000 people attended. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நான் அவர்களிடத்தில் கேட்டேன். Then I asked unto her. ஜெப தியானம் ஜெப ஜீவியம் பெருகி இருக்குதா குறைந்து இருக்குதா? I asked the time of prayer have increased or decreased? அவங்க சொன்னாங்க. She replied. பெருகி இருக்குது. It has increased. யோசிச்சு பாருங்க, நைட் 9 மணிக்கு வந்தவங்க காலையில 6 மணி வரைக்கும் ஜெபித்துட்டு இருக்காங்க. They came at night 9 p.m. until to 6 a.m. they have been praying. ஆனா சீசர்கள் பாருங்கள் 1 மணி நேரம் கூட அவங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை. But it is impossible for the disciples to pray for at least 1 hour. இயேசு சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? Jesus told, at least you can watch and pray for 1 hour. ஆவி உற்சாகம் உள்ளது. And the spirit is watchful. மாம்சமோ பலவீனமானது என்று இயேசு சொன்னார். But the flesh is weak, Jesus told. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்பொழுது நான் அந்த சிஸ்டரிடத்துல சொன்னேன். Then I said to that sister, நீங்கள் அந்த மன்னாதி மன்னனே என்ற பாடல்ல in that song you composed Mannadi Mannan. பாட்டு கட்டி இருக்கிறீங்க. You have composed that song. ஜெபதினங்கள் என்னிடத்தில் குறைந்து விட்டதே, ஜெபிக்க பலன் இல்லாததினால் என்ன செய்றேன்? கதறுகின்றேனே. ஜெபதினங்கள் என்னிடத்தில் குறைந்து விட்டதே, அதனால் நான் கதறுகின்றேன். ஜெபிக்க பலன் இல்லை என்று கதறுகின்றேனே. ஜெபிக்க பலன் இல்லை என்று கதறுகின்றேனே. அப்ப நான் சொன்னேன், I told, ஜனங்க நைட் எல்லாம் ஜெபிச்சிருக்காங்க. throughout night the people has prayed. சிஸ்டர், ஜெப தியானம் பெருகி இருக்கிறது. Sister, the time of prayer has increased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நான் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. And I taught her a song. நீங்க கட்டின பாட்டு தான். The same song you composed. இப்ப எல்லாம் சேர்ந்து பாடுங்க. Now let's all join together and sing. ஜெபதினங்கள் என்னிடத்தில் பெருகிவிட்டதே, ஜெபதினங்கள் என்னிடத்தில் பெருகிவிட்டதே, ஜெபிக்க பலன் தந்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஜெபிக்க பலன் தந்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாடுவோம். ஜெபதினங்கள் என்னிடத்தில் பெருகிவிட்டது, ஜெபிக்க பலன் தந்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். 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 அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்ப இந்த யோனா என்ன செய்தாரு? What this Jonah did. தேவ சமூகத்துல இருந்த மனுஷன் The man who was in the presence of God. கப்பல்ல கூட ஜெபிக்க சொன்னபோது ஜெபிக்கவில்லை. Even in ship when he asked to pray, he never prayed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பாருங்க, அந்த மீன் என்ன செய்கிறது? What the fish did. மீன் வயித்துக்குள்ள யோனா இருக்கிறாரு. And Jonah was in the belly of the fish. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது பாத்தீங்கன்னா Now when you look, வளைந்து வளைந்து அது போகும் பொழுது when it moves curving by curving, இப்ப
சோத்திரம்னு சொல்றாரு. He is saying praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அல்லேலூயா சொல்லு. Hallelujah tell. இப்ப சொல்ல மாட்டார்கள். Now they will not say. சிலர்லாம் அப்படிதான் சொல்ல மாட்டார்கள். Many will not say. ஆனால் இப்பொழுது மீன் ஜம்ப் பண்ணுகிறது. But the fish is jumping. இப்பொழுது என்ன அல்லேலூயா என்று சொல்லுகிறார். Now he is saying hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தர்சிஸ் என்று சொன்னால் Tarshish means சொந்த வழி. own way. இவர் சொந்த வழியிலே போனது நிமித்தமாக Since he went in his own way, அந்த கப்பல்ல இருந்த எல்லாருக்கும் பிரச்சனை உண்டானது. and there were problems for all were in the ship. கப்பல்ல இருக்க எல்லாமே தூக்கி கடல்ல போட்டார்கள். All things in the ship were thrown into the sea. யோனாவையும் தூக்கி கடல்ல போட்டு விட்டார்கள். Jonah was also cast into the sea. இப்பொழுது மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கிறாரு. Now Jonah is in the belly of the ship. இப்போ மீனுக்கும் வயிறு வலிதான். And the fish also had the stomach ache. அவர் வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள இவர் இருக்கிறாரு. Reason is that he is in the belly of the fish. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why beloved, உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுதெல்லாம் சொந்த வழியில போகிறீங்களோ, in your life whenever you are moving toward your own way, நீங்கள் பலவிதமான சோதனைகளை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள். during that time you are facing many problems and trials. உங்க தொழிலை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? How God can bless your job. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ சித்தம் இல்லாம சிலர் தங்க தொழில் தொடங்குவார்கள். Without the will of God, some will start their job. நீங்க தேவனிடத்துல கேட்கிறீர்களா? Are you asking to God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிசாசு கேக்குதுங்க ஆலோசனை. But devil is asking counsel. நான் அந்த பன்றிக்குள்ள போகட்டுமா? Shall I enter into that swine? இயேசு சொல்றார், சரி போ. Yes, you can. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீது ராஜா David the king, தேவனிடத்துல ஆலோசனை கேட்கிறார். he is asking counsel to God. பெலிஸ்தர் வருவார்களா? Will the Philistines come? நான் யுத்தத்துக்கு போகலாமா? Shall I go to war? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்க உபவாசம் எடுத்து ஜெபிச்சு பாருங்க. You take fast and pray. அப்ப கர்த்தரே உங்களுக்கு என்ன ஆலோசனை, நல்ல ஆலோசனை கொடுப்பார். Even the Lord will give good counsel. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, That's a beloved child of God. உன்னுடைய சொந்த வழியெல்லாம் நீ விட்டு விடு. Forsake all your old ways. கானாவூர் கல்யாணத்துல அற்புதம் நடக்க காரணம் என்ன? What is the reason in the marriage of Canaan? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த மரியாள் அற்புதம் செய்திருக்கலாமே. That Mary would have done miracles. மரியாள் அற்புதம் செய்யவில்லை. Mary has done that miracle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசுவிடத்துல போய் சொல்றாங்க, And they were reporting to Jesus. அவர்களுக்கு ரசம் குறைவுபட்டு விட்டது. And the wine has decreased. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பாத்தீங்கன்னா Later when you watch, அந்த அம்மா என்ன சொல்றாங்க? what the mother told. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. Do things as he command unto you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இயேசு சொன்னபடியே செய்தாங்க. And they done as Jesus told. தண்ணீரை பிரியமானவர்களே திராட்சரசமா இயேசு மாற்றினார். Jesus converted water to wine. அதே போல பேதுரு In the same way Peter. சுயமாக அவன் என்ன செய்தான்? வலது கையில தான் அவன் என்ன செய்வான்? வலையை வீசுவான். Selfly he used to cast nets. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது வந்து எதை காட்டுகிறது? What does it reveal? சுய முயற்சியை காட்டுகிறது. It reveals self effort. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பாத்தீங்கன்னா Later when you watch, என்ன சொல்றான்? what is he saying? ஐயரே நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம். Oh Lord, throughout night we toiled. ஒன்றாகிலும் அகப்படவில்லை. Even one is not caught. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பாத்தீங்கன்னா Later when you notice, இயேசு என்ன சொன்னாரு? what Jesus told, நீ படகை தள்ளி கொண்டு போ. you push your boat inside. ஆழத்துல கொண்டு போய் வலையை போடுங்க. Launch your nets into the deep. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு சொன்ன பிறகு After Jesus அவன் commanded, இடதுபுறத்துல வலையை வீசினான். he cast the nets on the left side. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வலை கிழியத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. In order nets are torn, he கர்த்தருக்கு received ஸ்தோத்திரம். fish. Praise the Lord. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறாரோ What Jesus told, அதன்படி நீங்கள் செய்தால் accordingly if you do, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். you will be blessed. என் மகனே உன் சொந்த புத்தியின் மேல் சாராதே. Oh my son, don't lean on your own instruction. சொந்த வழியிலே நீங்கள் நடக்க வேண்டாம். You should not walk in your own way. இந்த யோனா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. This Jonah never hearkened to the word of God. தேவ சித்தத்தை அவன் செய்யவில்லை. He never did the will of God. தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. He never obeyed the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கும் பாருங்க ஜனங்க கீழ்ப்படிக்கிறார்களா? Even today
of the people who are obedient. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் காரணமாக தான் மனுக்குலமே விழுந்து போனது. By the disobedience of one man, the whole mankind has fallen. மனுஷன் என்ன செய்கிறான்? What man is doing? இன்றைக்கும் கட்டளையை மீறுகிறான். Even today he is trespassing the commandments. சோத்திரம். Praise the Lord. நம்முடைய அதாவது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மா கேரளாவுக்கு வந்திருந்தார்கள். Our earlier Prime Minister Indira, she came to Kerala once. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ அவர்கள் கேரளாவிலிருந்து பிரியமானவர்களே தமிழ்நாட்டுக்கு கார்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். From Kerala, she is traveling to Tamil Nadu through car. அப்போ அந்த அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் அவங்க கார்ல முன்பாக போய் கொண்டிருக்கிறது. All the servants of that mother, they were following in the front. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாத்தீங்கன்னா ரயில்வே கிராசிங் வருகிறது. And they approached the railway crossing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கரெக்ட்டா இவங்க தொண்டர்களுடைய கார் முன்பாக போகிறது. Correctly, the followers, the car was following. இந்த அம்மாவுடைய காரும் பின்னால போய் கொண்டிருக்கிறது. Now the mother car was also following. பெரிய பாதுகாப்போட நம்ம போய் கொண்டிருக்கிறார்கள். With a great security, she is proceeding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. திடீரென்று அந்த கேட் ரயில்வே கேட் சாத்தப்பட்டது. Immediately the railway gate was closed. இந்த அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் போய் அந்த கேட் கீப்பரை சொல்றாங்க, திறப்பா திறப்பா, உடனே நாங்க போயிடுறோம், உடனே நாங்கள் போய் விடுகிறோம். The followers of the mother told to the gatekeeper, open, let me go with us. அந்த கேட் கீப்பர் சொல்றான், ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. The gatekeeper told, train is approaching. வாக்குவாதம் உண்டானது. There was a quarrel. நான் திறக்கவே மாட்டேன். I will not open. இந்த அம்மா பின்னால இருந்து அந்த கண்ணாடியை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. This mother opened the glass and she was noticing all the things. நீங்க யோசிச்சு பாருங்க, சில வேளையில அந்த கேட் திறந்தால் ட்ரெயின் வரவில்லை, நம்ம பாக்குறோம் இல்லையா, எத்தனை விபத்துகள் நடக்கிறது. In some occasions, if you think, and if the gatekeeper opened the gate, in many occasions we think the train will hit an accident. அந்த ட்ரெயின் எல்லாம் போன பிறகுதான் அந்த டோர் கீப்பர் என்ன செய்தான், அந்த டோரை ஓபன் பண்ணான். After the train crossed, the doorkeeper opened the door. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த அம்மா அந்த பக்கம் போன பிறகு After the mother went on the other side. அவனுடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டு, On hearing his name, அந்த இடத்துடைய பேரை கேட்டு, on hearing his name in that place, ரயில்வே பெரிய அதிகாரிகளுக்கு, to the great officials, அந்த மனுஷனுக்கு ப்ரமோஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க. give promotion to that man, she ordered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்க, இன்றைக்கு மனுஷன் என்ன செய்யறான், கட்டளை மீற தான் பார்க்கிறான். Even today man is trying to trespass the law. இதனால என்ன உண்டாகுது, பெரிய ஆபத்துகள் தான் உண்டாகிறது. Due to that, great dangers are happening. ஒரு சின்ன ஒரு பையன் இருந்தான். There was a small boy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பையனுடைய சுபாவம் என்னன்னு சொன்னா, The nature of the boy is, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தா, when his father go to the job and return, ஓடி போய் கட்டிலுக்கு அடியில போய் ஒளிந்து கொள்வான். he will run to the cart and he will hide himself. பீரோக்கு பின்னால ஒளிந்து கொள்வான். Otherwise he will hide back of the bureau. ஒரு விளையாட்டாய் காணப்பட்டது. ஒரு விளையாட்டு கேம்ஸ் விளையாட்டு. He had a games in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி யார் வந்தாலும் என்ன செய்யும், உடனே எங்கேயாவது ஒளிந்து கொள்வோம். If someone arrives, immediately he will hide. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்வான் என்றால், Later what he will do is, அந்த ஃப்ரிட்ஜை போய் இவனே ஓபன் பண்ணுவான். he will open the fridge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல இருந்து என்ன செய்வார்னா, ஐஸ் தண்ணி குடிப்பாரு. He will drink ice cream. ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுவாரு. Eat the fruits. சாக்லேட் எடுத்து சாப்பிடுவாரு. He will eat chocolates. அவங்க அம்மா சொன்னாங்க, The mother advised, டேய் நீ திறக்க கூடாது இதை. you should not open it. நீ இந்த பக்கமே வரக்கூடாது. You should not come in this side. உனக்கு சாக்லேட் வேண்டுமா, If you need chocolate, உனக்கு ஃப்ரூட்ஸ் வேண்டுமா, if you need fruits, என்ன வேண்டும் சொல்லு, whatever you want, you say. நான் அதை திறந்து நான் உனக்கு கொடுப்பேன். I will open and I will give to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பாருங்க, சொன்னாங்களா, whether he told. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா இந்த பையன் என்ன செய்வான், But what this boy did, எப்பொழுதும் இந்த மாதிரி தான் திடீர்னு ஒளிந்து கொள்றது. always he used to hide instantly. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, One day when you notice, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பையன் என்ன செஞ்சிட்டான், What this boy did, திடீர்னு ஆளை காணவில்லை. he was missing. வீடெல்லாம் தேடுகிறார்கள். They were searching through the house. பின்னால பார்க்கிறாங்க, கட்டிலுக்கு பின்னால பார்க்கிறாங்க, அந்த பில்டிங் ஸ்லாப்ல ஏதாவது உட்காந்துருக்கானா அங்க பார்க்கிறாங்க, எல்லாம் தேடி பார்க்கிறார்கள். And they were searching throughout the house, under the cot, behind the bureau,
and on the slab they were searching not found. அவன் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுகிறார்கள். And calling his name they were searching. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உடனே அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணாங்க. Immediately he called to the father. பையனை காணவில்லை. Boy is missing. வீட்டை விட்டு வெளியில போய் பக்கத்து வீடுகள் எல்லாம் கேக்குறாங்க, பையன் வந்தானா என்று சொல்லி. To the neighbor's house they asked whether the boy has come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு இவங்களுக்கு அப்படியே எல்லாம் தெருவா வீடெல்லாம் சுத்தி எடுத்து ரொம்ப டயர்ட்ல வீட்டுக்கு வராங்க. And with great tired went into different streets. She came to the house. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சரி, அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணீர் குடிக்கலாம்னு சொல்லி ஓபன் பண்ணால், thinking that more tired, let me open the fridge to have some water. இந்த சிறிய பையன், The small boy, டெட் பாடியாக பொத்துன்னு கீழே விழுகிறான். as a dead body he fell down. பாத்தீங்களா? See, ஏற்கனவே தாயார் என்ன சொன்னாங்க? already what the mother told. இந்த ஃப்ரிட்ஜை நீ தொடக்கூடாது, You should not touch the fridge. இந்த பக்கம் வரக்கூடாது, You should not come here. உனக்கு என்ன வேணாலும் எங்களிடத்துல கேளு. Whatever you need you can ask us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவருக்கு எப்பொழுதும் ஒளிர விளையாட்டு தான். Always he used to seek hide and seek. விளையாட்டு வினையாக மாறிவிட்டது. And the play has become a trouble for அத them. ஓபன் பண்ணா, When it was opened, அது கொஞ்சம் நல்ல பெரிய ஃப்ரிட்ஜ் தான். it was a bigger fridge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா உள்ள போயிட்டாரு. He went inside, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்ப திறக்க தெரியல. unable to open it. உள்ள மாட்டிக்கொண்டான். He was caught inside. சமயம் ஆகிவிட்டது. As time went, அதை திறக்கிற வேளையில பொணமாக கீழே விழுந்தான். in the time when it was opened as a dead body, he fell down. காரணம் என்ன? What is the reason? கீழ்ப்படியாமை. Disobedience. என்றைக்கும் பாருங்க, மனுஷன் கீழ்ப்படியாமையின் காரணமாக மனிதன் மரணத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். Even today, due to the disobedience, man is facing இந்த death. யோனாவும் அதே போலதான். Even this Jonah is same like that. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்திருந்தால், Whatever God commands, if he did as, பிரச்சனையே இல்லை. there is no problem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, But beloved, இன்னொரு பக்கம் இந்த தர்சீசை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, on the other side, when we see about இந்த Tarshish, தர்சீஸ் ஒரு பிசினஸ் சென்டர். this Tarshish is a business center. எசேக்கியேல்ல நாம் படிக்கிறோம். We read in Ezekiel 27ஆம் அதிகாரம் 27th chapter, 12, 13, 14 நீங்கள் படிச்சு கொள்ளுங்கள். verses 12, 13 and 14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே பாத்தீங்கன்னா, There when you see, அந்த சந்தையில எல்லா பொருளும் கொண்டு வருவாங்க. and they used to bring all items in the market. இரும்பு கொண்டு வருவார்கள், They will bring iron, தகரம் கொண்டு வருவார்கள், they will bring tin, பிறகு பாத்தீங்கன்னா மனிதர்களையும் கொண்டு வருவாங்களாம். even they bring men. படிங்க, இந்த மனிதர்களை கொண்டு வருவாங்க, அது மட்டும் படிங்க கீழே. உன் வியாபாரிகளாயிருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பாருங்கள், See, மனிதர்களையும் சந்தையில அந்த காலத்துல சேல்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. in those days in market, men was in sales. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நீக்ரோஸ் கருப்பு மனிதர்களை சந்தையில கொண்டு வந்து வியாபாரம் பண்ணினார்கள் அடிமைகளாக. Many years ago in American market, they used to sell the Negroes as slavery. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். The brothers of Joseph sell him for 20 silver coins. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதே போல இந்த யூதாஸ் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு விலை பேசினான். In the same way, this Judas, he sold Jesus for 30 silver coins. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, Even today when you notice, கல்யாணம் என்ற ஒரு காரியம் வருகிற வேளையில in the time of marriage that has come, சந்தையாய் மாறி விடுகிறது. it becomes market. தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வியாபாரம் பண்ணுகிறார்கள். They are selling their own children. சந்தையிலே வியாபாரம் பண்ணுகிறது போல As selling items in the market. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் உங்க பிள்ளைகளை விற்கிறீர்களா? Are you selling your own children? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு அநேகர் அப்படிதான், அவங்க சிலர்லாம் அவங்க வாயாலே சொல்றாங்க. Some they are telling by their own mouth. எங்க பிள்ளைக்கு நாங்கள் 10 லட்சம் கொடுப்போம். We will give 10 lakh for our children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டாம். And it is not necessary to open your mouth and tell. Praise the Lord. டவுரினால தான் இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல
பிரச்சனைகள் உண்டாக காரணமே என்ன? டவுரி. And the problems in which in many families are due to dowry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு டவுரி இல்லாம அந்த காலத்துல ஆயிரக்கணக்கில் தான் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. Today as a dowry in thousands rupees they are getting money. லட்சக்கணக்கில் வாங்க ஆரம்பித்தார்கள். Now after that it is converted to lakhs. இப்ப பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் போயிட்டு இருக்குது. Now it is going in crores. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநேக தாய் தகப்பமார் என்ன செய்றாங்க? Today many fathers and mothers what they do? தங்களுடைய பிள்ளைகளை பிசினஸ் பண்றாங்க. They are doing business on their child. அந்த தர்ஷீஸ் என்று சொல்லும் பொழுது என்ன? What is the meaning of Tarshish? அது ஒரு பிசினஸ் சென்டர். It is a business center. யானை விற்பார்கள். They will sell elephant. யானை தந்தத்தை விற்பார்கள். They will sell the ivory of elephant. பொன்னை விற்பார்கள். They will sell gold. வெள்ளியை விற்பார்கள். They will sell silver. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு நீங்கள் அப்படி விற்கிறீர்களா? Are you selling any of those things? இந்த வெள்ளி என்று சொல்லும் பொழுது when you say silver, 1 பேதுரு 1:18-19 நீங்கள் படிக்கும் பொழுது 1 Peter chapter 1 verses 18 and 19. பிரியமானவர்களே, அது மீட்பை காட்டுகிறது. Beloved, it shows redemption. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக The Lord Jesus Christ in order to redeem us. குற்றமற்றது மாசற்றது விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். He shed his blameless and spotless blood. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோமே, Now we are in joy. இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோமே, We are in great gladness. என்ன காரணம்? What is the reason? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் We are redeemed by the Lord. ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். The great joy they will come to Zion. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். Eternal joy will be upon their heads. தவிப்பு சஞ்சலம் எல்லாம் ஓடி போய்விடும். And the mysteries and problems will run away from them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. யானை தந்தம். Ivory of elephant. இந்த யானை தந்தத்துல தான் In this ivory of this elephant, நம்ம தலைவர சீப்பெல்லாம் தயாரிக்கிறாங்க. the combs which he used to comb hair. அநேகர் பாருங்க பல்லு செட்டு கட்டி இருப்பாங்க. Many used to have that. இதெல்லாம் யானை தந்தம் தான். They are all the ivory of elephant. தான் சொல்லுவார்கள். And they used to say, யானை இருந்தாலும் 1000 பொன். and if the elephant remains 1000 gold. இறந்து போனாலும் செத்தாலும் 1000 பொன் என்று சொல்வார். Even if it dies 1000 gold. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ இந்த யானை தந்தத்தை எடுக்க வேண்டும் என்றால், in order to take the ivory of the elephant, யானை கொல்லப்பட வேண்டும். elephant should be killed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாலமோன் யானை தந்தத்தினாலே சிங்காசனத்தை செய்தான். Solomon by the ivory of elephant he established a ஒரு throne. சிங்காசனத்தை செய்ய வேண்டும் என்றால், In order to construct a throne, எத்தனை தந்தங்கள் தேவைப்படும்? how many ivories are needed? அப்போ எத்தனை யானைகள் கொல்லப்படுகிறது? How many elephants are killed? இது எதை காட்டுகிறது? What does it reveal? நம்முடைய மாம்ச சுபாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். All our carnal nature should be killed. கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டபடி, As it is in Galatians 5:19, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். all the natures of flesh should be destroyed. மாம்ச சிந்தையோ மரணம், Carnal mind is death, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். and the spiritual mind is love and peace. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, யானை தந்தத்தினால தான் அங்கே சாலமோன் சிங்காசனத்தை செய்தான். by the ivory of elephant he constructed a throne. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிறகு பார்த்தீங்கன்னா குரங்குகள் அந்த கப்பல்ல வரும். Later the monkeys will come on the ship. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. குரங்குக்கு சொல்லவா வேண்டாம். And it is it easy to mention about monkey? சொன்னா And one man told, மனது ஒரு குரங்கு. mind is a monkey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மனமெல்லாம் இங்கே தான் இருக்கிறதா? Or your minds are here? இல்லாவிட்டா சவுதி அரேபியாவுக்கு போய்விட்டதா? Otherwise it has gone to Saudi Arabia. அமெரிக்காவுக்கு போய்விட்டதா? Otherwise it has gone to America. இல்லாவிட்டா லண்டனுக்கு போய்விட்டதா? Otherwise it has gone to London. என்னுடைய மனசு இங்க தான் இருக்குன்னு சொல்றேங்க. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மனதை அடக்க வேண்டும். Control our mind. நீதிமொழிகள் 16 படிக்கும் பொழுது, In Proverbs chapter 16, தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். whosoever controlleth his mind is upright. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் Than conquering a city. மனதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். You have to control your mind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? How to control your mind? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீது ராஜா சொல்லுகிறார், David the
king says, வீண் சிந்தைகளை வெறுத்துமுடைய வேதத்திலே நான் பிரியமா இருக்கிறேன். I delight in the Lord to hate vain thoughts. நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம். Throughout the day it is my meditation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பைபிள் படிச்சு என்ன செய்யணும்? And after reading the Bible, what to do? உன்னுடைய மனதில எழுதணும். You have to write in your mind. இருதயமாகிய பலகையிலே எழுத வேண்டும். In the board of heart you have to write. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 படிக்கும் பொழுது, In 2 Corinthians chapter 10 verses 4 and 5 you read. அங்கே பவுல் சொல்லுகிற வேளையில, There Paul says, கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். and we are pulling down of strongholds every mind. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, நம்முடைய மனதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். we have to keep our mind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர்லாம் பாருங்க மனதை காத்துக்கொள்ளவே மாட்டாங்க. Some will not keep their mind. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் எல்லாம் பிசாசு மென்டல் ஆக்கிட்டு வரான். Today the Satan is making mental the spiritual children of God. பைத்தியம் பிடிக்கிறது. Many had gone mad. அநேகருக்கு பிசாசு பிடிக்கிறது. Many are devil possessed. காரணம் என்ன? What is the reason? வேதத்தை படிக்க முடியறது இல்ல. Unable to read Bible. வேத வசனங்களை தியானிப்பது இல்ல. Unable to meditate the word of God. ஜெபிக்கிறது இல்ல. Not able to pray. தேவனை அறிந்து தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், knowing God and unable to glorify Him. ரோமர் 1:21 சொன்னபடி, 1:21 of Romans as it is mentioned. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. Their foolish hearts have become darkened. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். all these things we have to control. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால மனசு உலகம்னு சொன்னா ஒரு குரங்கு. And worldly man says mind is a monkey. குரங்கு சும்மாவே இருக்காது. And the monkey will not remain idle. மரம் விட்டு மரம் தாவி கொண்டே இருக்கும். From trees to trees it will jump. அப்படியே ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, And if nothing is available, வால் நீளமா இருக்கிறதுனால, as the tail is long, மரக்கலையில வாலை சுத்தி கொண்டு circling its tail across the tree, ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்கும். and it will cradle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த குரங்கு குட்டிகளை பிடித்து, And catching hold of the cubs of the, தலையில உள்ள பேனெல்லாம் எடுத்து வாயில போட்டுட்டு இருக்கும். and it will take the lice of the head and eat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது போலதான் இந்த மனுஷனுடைய மனது ஒரு குரங்கு. In the same way the mind of the man is a monkey. இந்த குரங்கை தான் என்ன செய்யணும்? அடக்க வேண்டும். You have to subject the monkey. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. யோனா என்று சொன்னால், When we say Jonah, புறா என்றுதான் அதனுடைய அர்த்தம். the meaning of that is dove. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மயில் கூட வரும். Even peacock will come. அந்த கப்பல்ல மயில் வரும். In that ship peacock will come. இது எதை காட்டுகிறது? What does it reveal? பெருமையை காட்டுகிறது. It reveals pride. பெருமையில் ஒரு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். God resists the proud. தாழ்மையில் ஒரு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். God give grace to the humble. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, That's why, beloved, நம்முடைய சொந்த வழியை நம்ம விட்டு விடுவோமாக. let's forsake our own way. தேவனுடைய வழிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. Let's surrender to the ways of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவ சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமாக. Let us hearken to the voice of the Lord. ஒவ்வொரு விசுவாசி ஆனாலும் சரி, You may be a believer ஊழியர்கள் ஆனாலும் சரி, or the servant of God. தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். You have to do the will of God. மத்தேயு 7:21 இயேசு என்ன சொன்னார்? Matthew the Gospel chapter 7 verse 21. What என் is பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே whosoever doeth the will of my Father, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல், he will enter into the kingdom of heaven. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறேன், அதில் பிரவேசிப்பதில்லை. Whosoever calleth me Lord, Lord will never enter into that place. அதனால எல்லாரும் தயவு செய்து முழங்கால் படிப்படுங்கள். That's why let us all be on knees. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். O Lord, I surrender to thy will. நான் இனி என்னுடைய சொந்த வழியிலே நான் நடக்க மாட்டேன். Hereafter I will not walk in my own way. ஒரு அணை இல்லாத ஜீவியத்தை நான் செய்யவே மாட்டேன். I will not do a life without jam. எதை செய்தால் உம்மிடத்திலே ஆலோசனை கேட்டு செய்வேன். Whatever I do, I get counsel from you and do. பிதாவே, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். Lo, I come to do thy will, O Father. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்தார். Jesus accomplished the will of his Father perfectly. இதுபோல பிரியமானவர்களே, In the same way, beloved, நாம் அவருடைய சித்தத்தை செய்வோமாக. let us do the will of him. என் தேவமே நின் இஷ்டம் செய்யுமான் வந்தேன் வேண்ட பிரியனே It's
ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒருபோதும் நம்ம சுய சித்தத்தை செய்ய வேண்டாம். Beloved, at any time we should not do self-will. இந்த யோனா சுய சித்தத்தை செய்தார். This Jonah did his own will. லோத்து சுய சித்தத்தை செய்தார். Lord, he has done his own will. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மற்ற மனுஷருடைய சித்தம் நீங்கள் செய்ய வேண்டாம். You should not do others' will. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யோபுடைய மனைவி என்ன சொன்னால், What the wife of Job told, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னபோது when it was told, curse God and die, அவன் கீழ்ப்படியவில்லை. he never obeyed. வைத்தியக்காரி பேசுவது போல நீ பேசுகிறாய். You are speaking as mad speak. தேவனிடத்திலே நன்மை பெற்றதான நான் We who have received goodness from the Lord, தீமை பெறக்கூடாதா என்று is not able to receive evil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால பிசாசுடைய சித்தத்தை செய்ய வேண்டாம். Don't do the will of devil. சுய சித்தம் செய்ய வேண்டாம். Don't do self will. மற்ற மனுஷருடைய சித்தம் செய்ய வேண்டாம். Don't do the will of other men. தேவ சித்தம் செய்வோமாக. Let's do the will of God. தேவ சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமாக. Let us surrender to do the will of God. இயேசு என்ன சொல்றாரு? What Jesus told. அவருடைய சித்தம் செய்வதுதான் போஜனம். And it is meat to do the will of God. தமிழ்ல அப்படி கூட ஒரு பாட்டு இருக்கு. In Tamil there is such song. உங்களுடைய சித்தம் செய்வது போஜனம். Sittam seivade and pojanam. பாடு. சீத்தம் செய்வது நாகாரம் என்ற நீரே, சீத்தம் செய்வது நாகாரம் என்ற நீரே, ஊதியனின் சிதறான் செய்யவே, ஊதியனின் சிதறான் செய்யவே, புதுமையும் மனதையும் ஆவியினால் ஜீவபலியாய் என்னை ஒப்புவித்து, புதுமையும் மனதையும் ஆவியினால் ஜீவபலியாய் என்னை ஒப்புவித்து, சீத்தம் செய்வது ஆகாரம் என்ற நீரே, சீத்தம் செய்வது ஆகாரம் என்ற நீரே, ஊதியனின் சித்தம் யான் செய்யவே, ஊதியனின் சித்தம் யான் செய்யவே, புதுமையும் மனதையும் ஆவியினால் ஜீவபலியாய் என்னை ஒப்புவித்து, 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 புதுமையும் மனதையும் ஆவியினால் ஜீவபலியாய் சபலபக்க துடபல துடஹரபக துடுமின்னால்லவரி மாங்கரபக தடபல துடா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். தீர்மானம் செய்யுங்க, ஆண்டவரே இனி நான் சொந்த வழியிலே போக மாட்டேன். Let us make a decision. Hereafter I will not move in my own way. ஒரு அணை இல்லாத வாழ்க்கை நான் செய்ய மாட்டேன். I will not do a life without dam. தேவ சித்தத்தை பூர்ணமாய் செய்வேன் சொல்றவங்க கைகளை விடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Sotram sotram Praise the Lord, praise the Lord, praise the Lord. sotram sotram. 3 மணிக்கு வாலிபர்கள் கூட்டம். At 3 p.m. there is a youth meeting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுல எல்லாருமே கலந்து கொள்ளலாம். All can participate. எல்லாரும் வாலிபர்கள் தான். All are young people. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் வாலிபர்கள் தான். Those who have received anointing, all are young people. அந்த 3 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பமாகும். 3 o'clock the meeting will commence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாயந்தரம் கடைசி கூட்டம். Evening is the last meeting. நாங்களும் கூட அந்த கூட்டம் முடிந்த உடனேயே சென்னைக்கு போக வேண்டியது இருக்கு. We too, immediately at the end of this meeting, we have to go to Chennai. யூத் மீட்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்னாயத்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. We have to make preparations for the youth meeting to come. அதனால இன்றைக்கு நைட்டே ட்ரெயின்ல போக போகிறோம். That's why today night we are going in train. அதனால கடைசி கூட்டத்தின் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sotram sotram Praise the Lord, sotram. praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sotram 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 sotram. ஜெபம் செய். பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய்
நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் எங்கள் மேல் இருந்தபடினால் எல்லா தடைகளை நீக்கி இயற்கை அனுகூலமாக்கி ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தீர். ஆண்டவரே உம்முடைய தயவுக்காய் திரும்பவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் இந்நிமிஷம் வரைக்கும் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்ட எல்லா உம்முடைய மகிமையான வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காய் உம்முடைய கிருபையை உம்முடைய வல்லமை எங்களிலே விளங்க பண்ணின தயவுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின தயவை நிமித்தமாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மிலே கழிகுறவும் உம்முடைய புது பலனை தரித்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஆலோசனையும் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காய் திரும்பவும் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான அனுபவங்களோடு வந்த நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கவும் நீர் எங்களுக்கு உணர்த்தின ஆலோசனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தர்சிசின் குமாரத்தியே, நீ நதியை போல பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை என்ற சத்தியத்தை நீர் பேசின தயவுக்காய் நாங்கள் உம்மை தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற கிருபையினால் நாங்கள் இந்த சத்தியத்தை மனதில் வைத்து தியானித்து ஆண்டவரே முற்றிலுமாய் நாங்கள் தேவனுடைய வழியை பின்பற்றும்படி உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்த வழியில் போனவர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஒருவருக்கும் இளைப்பாறுதல் இல்லாமல் போயிற்று. விசேஷமாய் நாங்கள் யோனா தர்சிச்சுக்கு போனதை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அங்கே விற்பனை ஸ்தலமாய் இருந்தபடினால் பலவிதமான காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். விசேஷமாய் மனிதர்களை கூட அங்கே விற்கப்பட்டார்கள் ஆண்டவரே. யானை விற்கப்பட்டது. இதனுடைய அர்த்தத்தையும் நாங்கள் ஆலோசனையாய் நாங்கள் பெற்றுக்கொண்டோமே. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கத்தாவே அருவருப்பான இந்த உலகத்தில் விற்று போடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் சத்தியத்தின்படி ஜீவிக்க எல்லாருக்கும் கிருபை கொடும் ஆண்டவரே. நாங்கள் சிங்காசனத்துக்குரியவர்களாய் மாற்றப்படும்படிக்கு ஆண்டவரே. அன்றைக்கு சாலமோன் சிங்காசனத்தை உண்டாக்கினான், யானை தந்தத்தினால் உண்டாக்கினான் என்று தியானித்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சிங்காசனத்துக்குரியவர்களாய் மாற்றப்படும்படி மாம்சீகம் எங்களிலே அழிக்கப்பட வேண்டும் என்று போதித்தீர். ஆனபடி நாங்கள் கத்தாவே நாங்கள் சுய சித்தம் செய்யாமல் தேவ சித்தத்தின்படி ஜீவித்து எங்களுடைய மாம்சீகம் அழிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி என்று ஆடுகிறோம் கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். குரங்கை குறித்து நாங்கள் தியானித்தோம், அது மனது என்று தியானித்தோம். அதுபடினால் கத்தாவே எங்களுடைய மனது உம்முடைய ஆவியினால் ஆண்டவரே கட்டப்பட காக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிர்பந்தமான நிலவரங்களிலிருந்து யோனாவும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே உணர்த்தப்படவும் சீர்படவும் அவனுக்கு மீனுக்கு கட்டளையிட்டீர். ஆனபடினால் கத்தாவே அவன் கரையிலே போகுவரைக்கும் எவ்வளவாய் நெருக்கப்பட்டான் என்று தியானித்தோம். நாங்களும் கூட சொந்த வழியில் செல்லும்போது எங்களுடைய வழி வேதனையும் நெருக்கத்தையும் உண்டாக்குகிறது என்பதை உணர்ந்து நாங்கள் சொந்த வழியில் அல்ல தெய்வ சித்தமான வழிக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தெய்வ சித்தத்தை செய்து உம்முடைய பூரணத்தை பெற்றுக்கொள்ள ஏழைகள் எங்களுக்கு உதவி செய்தான் வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலங்களிலே எங்களுடைய மனதையும் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய எல்லா அவயவங்களையும் உம்முடைய சித்தம் செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதுபடி நாள் எங்களை பரிசுத்தம் பண்ணி உம்முடைய சித்தம் செய்து பூரணத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுமையா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், வாலிபர் கூட்டத்தை ஆசீர்வதியும், வாலிபர் தங்களை தெய்வ சித்தத்துக்கென்று ஒப்பு கொடுத்து தேவரீருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் எல்லா விதமான அருவருப்புகளை விட்டுவிடவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கிருபையுள்ள ஆலோசனைகளுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எல்லா சத்தியங்களையும் அனுபவமாக்கி கொண்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகையுடன் இருப்பதாக. ஆமீன்.